யோசிச்சேன். கார்த்திகா பெரிய கெட்டிக்காரி. அவள் உயரம்தான் குறைவா இருக்குமே ஒழிய உள்ளத்திலையும் சிந்தனையிலையும் ரொம்ப உயர்ந்தவ, ரொம்ப பெரிய கெட்டிக்காரி, ஆற்றலாளர். அவகிட்ட யாரும் வாயை கொடுத்து தப்பிக்க முடியாது, கொண்டே வருவா. அப்படி ஆக சிறந்த வேட்பாளரின் அன்பு தங்கை கார்த்திகா அவர்களை நான் நாகப்பட்டினத்தின் வேட்பாளராக நிறுத்துறேன். எங்கிருந்தோ கொண்டு வந்து எங்கேயோ நிறுத்துறேன்னு சொல்லக்கூடாது. நாகப்பட்டினம் பிரச்சனைக்கு அவ கோயம்புத்தூர்ல இருந்து வந்து போறா இல்லையா. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அண்ணன் சீமானவர்களுடைய தேர்வு எந்த இடத்துலையுமே எப்போதுமே தப்பே ஆகாது என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக கோவை கார்த்தியாக இருந்தவங்க இப்போ நாகை கார்த்தியாக மாறிட்டாங்க. சீமானவர்கள் வேட்பாளரை தஞ்சாவூர்லேருந்து சிவகங்கையில் போகிறாருங்க, ஈரோடு இருக்கக்கூடியவங்க திருப்பூரில் போகிறாருங்க, கோயம்புத்தூர் இருக்கக்கூடியவங்களை நம்ம நாகப்பட்டினத்தில் போடுறாருங்க சொல்லி பல பேர் பலவாறு கதறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணன் சீமானவர்களுடைய தேர்வு என்றைக்குமே எப்போதுமே தப்பே ஆகாது என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக அக்கா நாகை கார்த்திகா அவர்கள், குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய நாகை மாவட்டத்தில் தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய அக்கா கார்த்திகா அவர்கள் இந்த புரோக்கர்களை ஓட விட்டுருக்காங்க. புரோக்கர்னால் உடனே நீங்கள் சவுக்கு சங்கர் நினச்சிடக்கூடாது. சவுக்கு சங்கர் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் தான் புரோக்கராக இருப்பார். இவங்க வேர்ல்டு புரோக்கர், இங்கே உலக புரோக்கர். அந்த அளவிற்கு உலக மையம் வாங்க, பெரிய கம்யூனிஸ்ட் தத்துவத்தை பேசக்கூடியவங்க, எளிய மக்களின் புரட்சியும் பல கருத்துக்கள் எடுத்து போடுவாங்க. ஆனால் பண்ணுறது முழுக்க அயோக்கியத்தனை தான். அது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் மாதம் இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி குண்டில் ஒரு கூட்டம் நிற்கும். அந்த கூட்டம் தான் யாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. அதுலேயும் தூக்காத விளக்குமாருக்கு அடி விளக்குமாறு மேல் விளக்குமாறு சொன்ன மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. இதில் ரெண்டு, இந்திய கம்யூனிஸ்ட் ஒன்று, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒன்றும்பாங்க. ஏன்னா ஒருத்தன் எந்திரிச்சினே கீழே வக்கில்ல, அவனுக்கு அந்த காமெடி நமக்கு நினைவு வருது. இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா அவர்கள். இந்த சிபிசிஎல் ஒரு கம்பெனி இருக்குங்க, இந்த எண்ணெய் நிறுவனம் நாகப்பட்டினத்தில் இருக்குது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சினாலே போதும்ல, கம்யூனிஸ்ட் கட்சி கம்முன்னு இருக்கிறத கம்யூனிஸ்ட்டு, புரியுதுங்களா? கம்முன்னு இருப்பாங்க. இந்த கம்யூனிஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சிபிசிஎல் நிறுவனத்திட்டே இருந்து ஒரு கண்காணி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி அக்கா கார்த்திகா அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அந்த குற்றச்சாட்டை பொறுத்துக்க முடியாத கம்யூனிஸ்ட்டு தோழர்கள் ராகுல் இருக்காங்க தெரியுமா, டே ராகுல் நிப்பாட்டு, அந்த மாதிரி இந்த ராகுல்கள்லாம் களத்தில் இறங்கி வந்துட்டாங்க. அந்த வீடியோ நீங்களே கண்கொள்ளா காட்சியாக பாருங்கள். சிபிசிஎல் நிறுவனத்திற்கு ஒரு ஏஜென்ட்டாக, ஒரு கண்காணியாக செயல்பட்டார். இத பார்க்கும்போது நீங்க பாருங்க, எல்லாம் அப்போ 60+ 50லாம் கிடையாது, 60+ நிற்கி. இங்கே முழுக்க நம்மள மாதிரி இந்த கருப்பு முடி, அது முழுக்க வெள்ளை முடியல நிற்கி. நிலவரத்தை பார்த்துக்கோங்க. அவங்க பிரச்சாரத்தை மட்டும் கேட்கணுங்க, பிரச்சாரத்தை மட்டும் பேச நாங்கள் வரலையே. 25 கோடி என்னாச்சு? ஒரு தொகுதிக்கு 25 கோடி என்னாச்சு? யோசிச்சு பாருங்கள். செல்வராசுங்கிறவர் தொடர்ச்சியாக 3 முறை அந்த தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. தொடர்ச்சியாக அவர் எப்போலேருந்து 1996 தேர்தல் வெற்றி பெற்றிருக்காரு, 1998 தேர்தல் வெற்றி பெற்றிருக்காரு, 2019 வரைக்கும் 3 முறை பாராளுமன்ற உறுப்பினராக நின்றவர் செல்வராசு. பேரை பாருங்க, செல்வராசு. மக்களுக்கு அடிப்படையான தேவைகளை இன்னை வரைக்கும் பூர்த்தி செய்யவில்லை. அவர் சொந்த தொகுதியை நாசமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு ரோடு நல்லா இல்ல, சிறுவலத்தூர் ஒரு ஊரு, அந்த ஊர்ல ரோடு சரியில்லை, தேர்தல் புறக்கணிப்பு, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் உள்ள நுழைய முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் அங்க போய் சண்டை போட வேண்டியது, சேலத்துல போய் சண்டை போட வேண்டியதையா? சேலத்துல சண்டை போடுவியா நீ? சித்தமலைக்கு போறியா நீ? நீ போக முடியாது, நான் போவேன். நாம் தமிழ் கட்சிக்காரன் நான் போவேன், நீ போவியா? இத்தனைக்கு 4 முறை எம்பியா இருந்த செல்வராஜ் அவர்கள் சொந்த ஊரு. இதை கேள்வி கேட்டால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு ரோசம் பொத்துக்கிட்டு வருது. எதுக்கு கோபம் வரணும்?
அவ்வளோ நீங்கள் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதுக்கு கோபம் வரணும்? முதல்ல ஊழல் பண்ணக்கூடிய கருணாநிதி ஓட்டு கேட்டிருக்கீங்க, எதுக்கு கோபப்படுறீங்க? நீங்கள் ஊழல் பண்ணக்கூடிய ஸ்டாலின் ஓட்டு கேட்டிருக்கீங்களா, இங்கே எதுக்கு கோபப்படுறீங்க? எதுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது? அக்கா கார்த்திகை அவர்கள் வந்து சொல்கிறாங்க அந்த காணொலியில், நீ மார்க்ஸுக்கு பண்ணக்கூடிய துரோகம், மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், உங்கள் தத்துவம் செய்யக்கூடிய துரோகம், இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கே நினச்சி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து இன்றைக்கி நினச்சி பார்த்துருக்கீங்களா? காங்கிரஸுக்கு நம்ம இணைச்சி இந்தியாவை சேரணும். உன் கட்சி தொண்டர்களை தான் கேரளாவில் ராகுல் காந்தி தோற்க போகிறாரு. உலகம் முழுக்க ஒரே கொள்கை இங்கில்ல மானம் கட்டவர்களே, நான் கேட்குற ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. உலகம் முழுக்க ஒரே கொள்கை தானே கொள்கை, கம்யூனிசம் கொள்கை. அதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேறு இருக்குது. எப்படி என்ன கணக்கு? என்ன மானங்கட்ட கொள்கை? இனி இங்கே காங்கிரஸ் ஏற்றுக்கிற இந்த ஆருக்கு கேரளா பக்கத்தில் உன்னுடைய வேட்பாளர் தோக்க வச்சு தான் ராகுல் காந்தி அங்கே இருக்கக்கூடிய நீ சொல்ல பிரதமரே ஆனாலுமே உன் வேட்பாளர் அங்கே தோற்று போகிறான். நீ என்ன கம்யூனிஸ்ட் கொள்கைன்னு பேசிகிட்டு இருக்க? அப்போ இங்கே நீ ஏற்றுக்கிடுவேன், அங்கே நீ எதிர்த்துக்கிட்டு இருக்க. எதுக்கு நாடகம்? வெட்டி நாடகம். உண்மையிலேயே இந்த நாட்டிற்கும் இந்த உலகத்திற்குமே சாபக்கேடு ஒரு கட்சி உண்டு. உலகத்திற்கே நான் சொல்கிறேன், அது கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதாவது நான் வந்து அந்த கொள்கையை எனக்கு பிடிக்கும், அந்த கட்சி நல்லவங்க இருக்காங்க, அதை தாண்டி அந்த புரோக்கர் வேலை பார்ப்பாங்க தெரியுமா, அவங்கள வந்து விடவே கூடாது. அக்கா கார்த்தியாக சொன்ன மாதிரி விரட்டி அடிக்கணும். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சண்டைக்கு எப்படி வரீங்கன்னு பாருங்கள். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே அப்படி அமைதியாக இருப்பான்னு சொல்லுவாங்க. இதே பிஜேபி கட்சிக்காரன் இப்படி பேசி தான் பார்த்துட்டு அமைதியாக அப்படி கடந்து போகிறீங்க. நீங்கள் நாம் தமிழரை மட்டும் கோவம் வருது. ஏன்? நாங்கள் உண்மையிலேயே நீங்கள் செய்யக்கூடிய ஊழலை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துகிறோம். மு செல்வராஜுடைய சொத்து பட்டியல் இல்லை மு செல்வராஜுடைய சொந்த பத்த வாழ்க்கை எடுத்துறாங்க ஒன்று பேசலை. மு செல்வராஜ் என்ன ஊழல் பண்ணியிருக்காரு, மு செல்வராஜ் இந்த சிபிசிஎல் கம்பெனிக்கிட்ட எப்படி இணக்கமாக இருக்கார், மு செல்வராஜ் வரக்கூடிய நிதியிலிருந்து பார்லமெண்ட் நிதியிலிருந்து இதுவரைக்கும் மக்களுக்கு செய்த நன்மைகள் என்னன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்குறோம். அவர் வந்து கட்சி பொறுப்பாளர் தாண்டி மக்கள் பிரதிநிதி. நாங்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம், அது எங்கள் உரிமை, அதை தொடர்ச்சா செய்வோம். இதுக்கு எதுக்கு உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு அப்படி வாரீங்க? கோபம் அப்படிலாம் கோவப்படக்கூடாது. நீங்கள் வந்து கோவப்படுவதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. 25 கோடி என்னாச்சுன்னா நான் பார்லமெண்ட் நிதியை கேட்டேன், நீங்கள் உடனே திமுக உங்களுக்கு கொடுத்த நிதிக்கு நீங்கள் பேராதீங்க, அது பெரிய குழப்பமாக இருக்குது. 25 கோடினாலே வசூலுக்கு வந்து நின்றுறாங்க. இருக்குது வசூல் பண்ணுறோம் எங்கே இங்கே பேசிக்கிட்டு இருக்கணும், கோவில் வசூல் பண்ணுறோன்னா வசூல்னாலே போதும் நின்றுறாங்க. அந்த அளவிற்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை விரட்ட விட்ட கார்த்தி அவர்களுக்கு ஒரு புரட்சி ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி இன்னும் 2 பேர் நிற்காங்க. இன்றைக்கி முதல்ல ஒருத்தர் நின்றுருக்கார், சு வெங்கடேசன் ஒருத்தர். அந்த சூவை சீன்னு தள்ளி விடணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ தரமான சம்பவம் பண்ணுனா மட்டும்தான் இவர்களுடைய போலி முகம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தமிழ் பிள்ளைகளுடைய தார்மீக பொறுப்பு. இவங்க இன்னும் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. இவங்க எம்எல்ஏ பொறுப்பு எம்பி பொறுப்பு வாங்குவதற்கு மார்க்ஸ் செத்து போன மார்க்ஸ் தூக்கிட்டு வந்து அவளை கேவலப்படுத்துகிறாங்க. எனக்கு அதாங்க வைத்தியர்ச்சலாக இருக்குது. அவர் அறுபாடுக ஜெர்மனியில் இருந்தவர், அவர் இங்கே கொண்டு வந்து அவர் நாசமாக்கி அவர் பேரை சொல்லி இங்கே உழைக்காமல் ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த வேலைக்கும் போகாமல் அழகாக உண்டியில் மட்டும் குலுக்கிக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதை தடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளுடைய கடமை. அதை உறுதியாக செய்யுங்க. கார்த்தியார்களுடைய இந்த புரட்சி கேள்விகளுக்கு புரட்சிகர வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்தது ஒரு பதில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.